ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன கண்டென்ட்னு பார்க்கலாமா? இன்னைக்கு டிஃப்ரெண்ட் கண்டென்ட் எடுத்திருக்கேன். எப்பயுமே 100ல ஒருத்தரா இருக்கக்கூடாது, 100ல தனி ஒருத்தரா இருக்கணும். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. என்னடான்னு பாக்குறீங்களா? 100ல ஒருத்தரா இருக்கக்கூடாது, 100ல தனி ஒருத்தரா இருக்கணும் அப்படின்னு சொன்னல. அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு கண்டென்ட். என்ன கண்டென்ட் அப்படின்னா, எங்க அம்மா கிட்ட போய் கேட்டேன், ஏமா சொந்த கால் நிக்கணுமா, அதுக்கு என்னமா பண்ண அப்படின்னு கேட்டேன். எங்க அம்மா சொல்றாங்க, துணைக்கால் எல்லாம் நெல்லு, அதுக்கப்புறம் சொந்த கால் நிக்கிறத பத்தி இது பண்ணலாம். நானும் யோசிச்சேன், நமக்கு எப்படி சொந்த பத்தி கிடையாது. கூகுளு, குரோமு, ஏஐ இந்த மாதிரிலாம் சர்ச் பண்ணி பார்த்தேன். லாஸ்ட் அதுல பார்த்தா துணைக்காலுக்கு தனி ஒரு குரல் இருக்கு, தனி ஒரு செய்தி இருக்கு. அந்த குரலை எழுதின ஹீரோ யாருன்னு பாக்குறீங்களா? வேற யாரு? திருக்குறள் எழுதின திருவள்ளுவர் தான். 133 அதிகாரமும் 1330 குரலும் எழுதியிருக்காரு. அதுல இருந்து கவலைப்படாதீங்க, அவ்வளவு குரல் எல்லாம் பார்க்க பார்த்தல. கல்வி அதிகாரத்துல இருந்து ஒரே ஒரு குரல் தான் பார்க்க போறோம். இதோட ஃபுல் மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னா அதை முதல்ல தப்பு இல்லாம கத்துக்கணும். அதை கத்துக்கிறதோட நிக்காம அதை மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அதுபடி நம்ம நடக்கணும். நிறைய போறான்டா. இதுக்குரிய பொருளுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு சின்ன ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன், கேளுங்க. நல்லா பாருங்களேன், இந்த குரல்ல கடைசி வரைக்கும் துணைக்காலே வரல. ஒரு கல்விக்கு துணைக்கால் தேவையில்லை. நம்ம மத்த எல்லாத்துக்குமே துணை தருவோம். இப்ப ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கோங்களேன், கிரவுண்டுக்கு போறோம், டீ குடிக்க போறோம், மச்சான் வாடா படத்துக்கு போவோம். மத்த எல்லாத்துக்கும் துணை வேணும், கற்ற கல்விக்கு துணை தேவையில்லை. துணை தேடும் உலகில் துணைக்கால் இல்லா பாடம். ஆனா பாருங்களேன், துணைக்கால் இல்ல கவிதையை தான் இப்ப படிச்சிருக்கோம். ஆனா எக்ஸாம் கால்ல துணைக்கு ஆள் இல்லைன்னா அதனால நல்லதே படிங்க, நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.